உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. முந்தைய திராவிட மாடல் அரசு கடனை வாங்கி குவித்து விட்டதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடிகர் விஜய் குற்றம் சாட்டி வந்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கடன் வாங்காமல் வருவாயை பெருக்கி ஆட்சி நடத்துவோம் என விஜய் வாய்க்கிழிய பேசினார். ஆனால் அவர் பேசிய பேச்செல்லாம் ஓடுமாற்றில் எழுதியதை போன்று காணாமல் போய்விட்டது. இந்நிலையில் ஆட்சிக்கு வந்த ஒரு மாதத்தில் 12,000 கோடி ரூபாய் கடனை தாவேக அரசு வாங்கியுள்ளது தெரிய வந்துள்ளது. தமிழக அரசுக்கு வரி வாயிலாகவும் வரி அல்லாத பிற வகையிலும் வருவாய் கிடைக்கிறது. அதன்படி மாநில சரக்கு மற்றும் சேவை வரி, முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம், நிலம் விற்பனை மற்றும் வர்த்தகம் மீதான வரி, மாநில ஆயத்தீர்வை, ஒன்றிய அரசின் வரி பகிர்வு, இதர வரிகள் மற்றும் தீர்வை வாயிலாக வரி வருவாயும் ஒன்றிய அரசின் மானியம் போன்ற வகையில் வரி அல்லாத வருவாயும் கிடைக்கின்றன. நடப்பு நிதியாண்டில் ஜூலை வரை அரசின் மொத்த வருவாய் 89,718 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதில் வரி விதிப்புகள் வாயிலாக கிடைத்த வருவாய் 82,566 கோடி ரூபாயாகும். வரி அல்லாத வருவாய் 4,070 கோடியாகவும் ஒன்றிய மானியம் 3,082 கோடி ரூபாயாகவும் உள்ளது. கடந்த ஜூலை வரை மொத்த செலவு 1,23,000 கோடி ரூபாயாக உள்ளது. வருவாய் பற்றாக்குறை 25,267 கோடி ரூபாயாக காணப்படுகிறது. தாவேக ஆட்சியில் வரவை விட செலவு அதிகம் இருப்பதால் அரசு பல்வேறு திட்டங்களுக்கு செலவை மேற்கொள்ள கடன் வாங்குகிறது. அதன்படி கடன் பத்திரங்களை வெளியிட்டும் பல்வேறு வங்கிகளிடமிருந்தும் கடன் வாங்கப்படுகின்றன. இந்த நிதியாண்டின் முதல் 4 மாதங்களில் வாங்கப்பட்ட கடன் 32,925 கோடி ரூபாயாக உள்ளது. இது ஜூன் நிலவரப்படி 20,881 கோடி ரூபாயாக இருந்தது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 12,044 கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டுள்ளது. கடந்த 2025-26 நிதியாண்டில் ஜூலை வரை அரசின் மொத்த வருவாய் 85,876 கோடி ரூபாயாகும். மொத்த செலவு 1,09,000 கோடி ரூபாயாகவும் உள்ளது. இந்த காலத்தில் வாங்கப்பட்ட மொத்த கடன் 30,956 கோடி ரூபாயாக உள்ளது. தாவேக அரசு கடனை வாங்கி குவிப்பதன் மூலம் முதலமைச்சர் விஜயின் பேச்சு ஒன்றாகவும் செயல் வேறு மாதிரியாகவும் உள்ளதாக பொதுமக்களும் நடுநிலையாளர்களும் தெரிவித்துள்ளனர். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.